என் தங்க பிள்ளையே, நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று உன் வீட்டிலே நடக்கத்தான் போகிறது. உன் ஆசை பலிக்குமோ பலிக்காதோ என்ற எண்ணத்திலே என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றத்தை தொடங்கிவிட்டேன். நீ யாரை பற்றி உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவரை பற்றிய உண்மை செய்தியோடு அல்லவா இப்பொழுது உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். உன் துணை உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார், உன் துணையானவர் எப்படி இருக்கிறார் என்று நீயும் ஆவலாக எதிர்பார்க்கும் இந்த தருணத்திலே உன் வாழ்க்கையை நல்விதமாக காப்பாற்ற வந்திருக்கும் இந்த தாயானவளை நீ நிராகரித்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையை நான் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. எப்படியாயினும் உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவது இந்த வாராகியாக இருக்கும்போது நீ மனம் வருந்தாதே என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தில் நான் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். உனக்கான பயணத்தில் நான் உனக்கு திருப்பத்தை தான் ஏற்படுத்தப் போகிறேன். அதன் பிறகும் எதற்கு மனம் கலங்கி கொண்டே இருக்கின்றாய்? உன் துணையானவர் உன்னை போன்று நல் உள்ளம் படைத்தவராகத்தான் இருக்கப் போகிறார். உனக்கு எப்படிப்பட்டவர் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அப்படிப்பட்டவரைத்தான் நான் உன்னிடத்தில் வர வைத்து கொண்டிருக்கின்றேன். உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கும் அவரை உன்னிடத்தில் அறிமுகப்படுத்த வந்திருக்கும் போது நீ விட்டுவிடாதே என்று தான் சொல்கிறேன். என் தங்கமே, உன் மனதின் தாங்க முடியாத பாரத்தை யாரிடம் சொல்லி அழுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கும்போது அவரை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை தரத்தான் போகிறார். வெற்றி விடியலுக்காக காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இதோ பேரதிசயத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி ஜெயிப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கி விட்டாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒன்றிற்காக நீ போராடி கொண்டு இருந்தாயோ, எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன்னுடைய துணையும் உன்னிடம் வந்து சேரும் நேர காலத்தை நெருங்கிவிட்டார்கள். நீ யாருமே இல்லை என்று தானே கவலைப்பட்டாய். என் கண்ணீரை துடைப்பதற்கு கரமொன்றும் இல்லையோ என்று தானே நினைத்து கலங்கினாய். இதோ உன் கண்ணீரை துடைப்பதற்கு உனக்கான துணையானவரை நான் உன்னிடத்தில் அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் வளமாக்க வந்திருக்கின்றேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. வெற்றிக்காக போராடும் என் கண்ணின் மணியே, உன் மனதில் இருக்கின்ற கவலையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நல்லதை நோக்கி மட்டும் பயணத்தை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையை மட்டும் உன் செயல்களை செய்து கொண்டே இரு. இருந்தது இருப்படி என்று நான் உனக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேனோ அப்படியே தான் உன் வாழ்க்கையும் அங்கு வளமாக போகிறது. எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று இழந்துவிட்ட உறவை நினைத்து வருத்தப்பட்டாயோ அதையும் தாண்டி ஜெயிக்கின்ற உறவினிலே நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் தர்மத்தையும் நியாயத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். மனதில் நின்ற வழிகளே அப்படியே நினைத்து கொண்டே இருக்காதே. வழிகளோடு போராடுகிறேன் தாயே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த வழிகளையும் தாண்டி உனக்கான பாதையின் தருணத்தை உணர்த்துவது இந்த வாராகியாக இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? எத்துணை சோகங்கள், எத்துணை கஷ்டங்கள் என்று நீ எண்ணிக்கொள்ளும் இந்த வேளையில் உனக்கான விஷயத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாயானவள் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் நடப்பதையெல்லாம் நீயாகவே நினைத்து ஒரு கருத்து கணிப்பை ஏற்படுத்திவிட்டு இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று எண்ணி விடாதே. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையின் தருணத்தில் நீ போராட வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் எதையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. சோகங்களும் சோதனைகளும் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கும்போது உன் துணையை உனக்கான விஷயத்தில் உனக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றார். நடப்பது போதும் நடக்கப் போவதும் உனக்கு உன்னால் அறியப்படுவதாகத்தான் இருக்கப் போகிறது. உன் துணையை பற்றி இனி நீ கவலைப்பட வேண்டாம். அவர் நல்லாகத்தான் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். நீ அவர் எப்படி இருந்தால் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த சந்தோஷத்தின் தருணத்தை தான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றார். மனம் என்னும் ஒன்றில் உனக்கான
உண்டான விஷயத்தில் நான் தெளிவாக்க வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியுமே கலங்கவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நான் உனக்காக உன்னிடத்தில் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன் வெற்றியோடு ஓம் வராகி தாயே போற்றி.